ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சௌந்தர்ய சௌமியம் யூடியூப் சேனல். இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி சம்மர் ஸ்பெஷல் ரெசிபி தான். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் என்ன ரெசிபி அப்படின்ட்டு. இந்த ரெசிபிக்கான பொருள் பார்த்தீங்கன்னா குக்கும்பர், ஒரே ஒரு தக்காளி, ஒரு லெமனு, ஒரு வெங்காயம், ஒரு கேரட்டு. நம்ம சம்மர் ஸ்பெஷல் ரெசிபியில் இன்னைக்கு வெள்ளரிக்காய் சேலட் எப்படி பண்றது அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வெள்ளரிக்காய் வந்து எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதுல அதிகமான நீர்ச்சத்து இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதனால இந்த சம்மர்ல நம்ம இதை சாப்பிட்டோம்னாலே நம்ம இந்த தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ப நம்ம உடம்ப மாத்தி கொடுக்கும். நம்மளுக்கு உடம்புல இருக்கக்கூடிய நீரெல்லாம் வந்து ரொம்பவே ட்ரையா இருக்கும். தண்ணி தவிச்சுக்கிட்டே தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் சமநிலைப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி ஜூஸுங்க, அந்த மாதிரி காய்கறிங்களை சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அதுக்கு நம்ம வந்து குக்கும்பர், அதாவது வெள்ளரிக்காயை வந்து நல்லா தோலை, நல்லா மேல் தோலை வந்து இந்த மாதிரி ஸ்லைசர் இருந்துச்சுன்னா சீவி எடுத்துக்கோங்க. நான் கேரட்டையும் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம இதில் வந்து என்ன காய்கறிகள் வேணால் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி சேலட் சாப்பிட்ற காய்கறிகள் இதுலேயே நீங்கள் வந்து சோளம் சேர்த்துக்கலாம், மக்காச்சோளம் சேர்த்துக்கலாம், ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கலாம், வேர்க்கடலை வேக வச்சது சேர்த்துக்கலாம், சுண்டல் வந்து சென்னா வந்து, அதாவது சென்னா வந்து வேக வச்சு சேர்த்துக்கலாம், ஊற வச்சும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பொருள் சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருக்கும். நான் வந்து இன்னைக்கு சிம்பிளா கேரட்டு, ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லெமன் சேர்த்துருக்கேன். இந்த இதில் நம்ம எப்படி சேலட் செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்து நான் குக்கும்பர், அதாவது வெள்ளரிக்காயை வந்து தோலை சீவிட்டு நல்லா பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கிறேன். இதை வந்து நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ், அதாவது ஒரு 4 மணி 5 மணியே போல் பசங்களுக்கு அது சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா டீ குடிக்க போகிறோம், ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற நேரத்தில் இந்த சேலட் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். மற்ற ஸ்நாக்ஸ் சாப்பிட்றத விட எரிச்சலாக இருக்கிறதும் இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. இந்த தட்பவெப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ரொம்பவே டேஸ்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. இப்போ வந்து எல்லா பொருட்களுமே நான் பொடி பொடியாக வெட்டிக்கிட்டேன். இப்போ வந்து வெள்ளரிக்காய், கேரட்டு எல்லாத்தையுமே நல்லா பொடிசா நறுக்கிக்கிட்டேன். நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த சேலட் எடுத்துக்கலாம். நம்ம சாப்பாடு சாப்பிட்றதுக்கு பதிலாக இதை வந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டோம்னா கொஞ்சம் வெயிட் வந்து நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகும். அதோட பேலன்ஸாக இருக்கும். நம்மளுக்கு ரொம்பவும் பசிக்காது. அதிகமாக சாப்பிடணும்னு தோணக்கூடாது அப்படின்றவங்க இந்த மெய் எடுத்துக்கலாம் அந்த வெயில் காலத்தில். இப்போ வந்து வெங்காயத்தையும் நல்லா வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் சேர்த்துருக்க இந்த காய்கறியே வந்து ஒன்றா சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டாக இருக்கக்கூடியது. எல்லா காய்கறியுமே இதில் நான் சேர்த்துருக்கிறது எல்லாமே வந்து நீர்ச்சத்து நிறைந்த அந்த காய்கறிகள். டேஸ்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. இப்போ எல்லா காய்கறியுமே வெட்டி எடுத்த பின்னாடி இதில் என்னென்ன சேர்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. அப்போதான் நாங்கள் என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோம், சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோவில் முக்கியமான இடத்த வந்து ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க. அது வந்து தெரியாமல் ஒரு வீடியோவை செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தவறாக வரும். அதனால தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும் அப்படின்னு சொல்கிறது. எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும், அது யார் வீடியோவாக இருந்தாலும் சரி, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து நம்ம நறுக்கி வச்ச காய்கறிகள் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து ஒரு தட்டில் வச்சிருக்கேன். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் போட்டு இதை குலுக்கி எடுத்துக்கிறேன். அதுக்கு வந்து நம்ம சேர்க்க போகிற பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக்சி ஜாரில் நான் வந்து மிளகு சேர்த்துருக்கேன். இப்போ ஏன் இந்த மிளகு சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேர்த்துருக்க காய்கறிகள் எல்லாமே வந்து ரொம்ப ஜில்னஸ், ரொம்ப தண்ணி நீர்க்காய் தான். என்னதான் நம்மளுக்கு தட்பவெப்ப நிலை ரொம்ப ஹாட்டாக இருந்தாலும் இது ரொம்ப கூலிங்கான ஐட்டம்ன்றனால இந்த மிளகை வந்து ஒரு ஸ்பூன் போட்டோம்னா அது ரெண்டையுமே நம்மளுக்கு பேலன்ஸ் பண்ணி, அது வந்து சளி பிடிக்காதவங்களுக்கு, ஒரு சிலருக்கு வந்து சட்டுன்னு சளி பிடிக்கும், அவங்களுக்கு வந்து இதை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால இந்த மிளகு தூள் போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அந்த டேஸ்ட்டுக்கும் கூட இதை நம்ம மிளகுத்தூள் போடணும். ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே ஒரு அரை லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுருக்கேன். பிழிஞ்சிட்டு இதுக்கு தேவையான சால்ட் போட்டு நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி கிளறி எடுத்துட்டு, நீங்கள் இதிலே கொஞ்சம் சாட் மசாலா வச்சுருந்தீங்கன்னா போடலாம், இல்லாதவங்க விட்டுடலாம். இப்படியே வந்து இது ரொம்பவே நல்லா இருக்கும். அப்படி இருந்தால் ஜீரகத்தூள் வேணும்னா கொஞ்சம் போட்டுக்கிட்டு நல்லா சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். இதை வந்து நீங்கள் ஒரு பிளேட்டில் எடுத்து கொடுத்தீங்கன்னா ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற நேரத்தில் இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா
இது ரொம்பவே நல்லா இருக்கும், உடம்புக்கு நல்லது, ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய இந்த தட்பவெப்ப நிலைக்கு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொடுங்க. குழந்தைங்க ஆசையாக சாப்பிடுவாங்க, ரொம்பவும் பிடிச்சிருக்கும் எல்லாருக்கும். இதை நீங்கள் எல்லோருமே பெரியவங்கன்ட்டு இல்லை, சின்னவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். இது மாதிரி ஒரு தடவை சேலட் பண்ணி உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து அசத்துங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.